அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு பெரிய கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. உக்ரைனின் அரிய வகை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் உரிமை தங்களுக்கு கால வரையறையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசட் மற்றும் உக்ரைன் துணை பிரதமர் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தம் அமெரிக்க உக்ரைனின் மதிப்புமிக்க அரிய பூமி தாதுக்களான டைட்டானியம், யுரேனியம் மற்றும் லித்தியம் ஆகியவற்றை பெற அனுமதிக்கும். உக்ரைன் ராணுவம் மற்றும் பொருளாதார உதவிகளை தொடர விரும்பினால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு உக்ரைனை அமெரிக்கா நிர்பந்தித்து வந்தது. உக்ரைன் தொடர்ந்து அமெரிக்க ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை பெறுவதற்கு இந்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானது. கடந்த மாதம் வெள்ளி மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் பிரதமர் ஜெலன்ஸ்கி இடையே நடந்த சந்திப்பின் போது வாக்குவாதம் வெடித்தது. அடுத்து வரும் 10 தலைமுறை உக்ரைனியர்களை பொருளாதார ரீதியாக பாதிக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டேன் என ஜெலன்ஸ்கி மறுத்தார். இது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மோசமடைய வழிவகுத்தது. அது முதல் ரஷ்யாவிற்கு ஆதரவாக ட்ரம்ப் பேசி வந்தார். ஆனால் கடந்த வாரம் போப்பாண்டவர் இறுதிச் சடங்கில் வைத்து ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேசிக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் உக்ரைனில் நடந்த ஏவுகணை தாக்குதலை கண்டித்த ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினை விமர்சித்தார். இந்நிலையில் அமெரிக்கா உக்ரைன் இடையே கனிம ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்கா அதிக வரி விதித்தால் அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியது. இதனால் உக்ரைனுடனான கனிம ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது.